சிவாய நமங்க. சன்னிதானம் பல பழைய அவர்கள் வாழ்க்கையில் நடந்தக்கூடிய கதைகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது கேட்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த காலத்தில் தம்புரான் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு அவங்க சொல்லும்போது எந்த கதையாக இருக்கும். சில சமயம் சொன்ன கதையே ரிப்பீட் பண்ணுவாங்க. இருந்தாலும் சன்னிதானம் எனக்கு தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வாயால் அதை கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போது எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இருந்துட்டு திடீர்னு என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, சொல்லுவாங்க, தம்புரா நீ நினைப்ப சன்னிதானம் இதெல்லாம் ஏன் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நான் இல்லாத காலத்தில் நீ சொல்லுவில்ல தம்புரா, எங்கள் சன்னிதானம் இதெல்லாம் எங்கிட்ட சொல்லுச்சு, இப்படி எல்லாம் எங்கிட்ட பேசுச்சு அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லுவில்லப்பா, அதுக்காக தான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நம்ம எப்படி உள்வாங்குறோம், அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறோம் அப்படிங்கிறத சன்னிதானம் கவனிப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த நினைவுகள், அவருடைய பசுமையான நினைவுகளையும் 47 ஆண்டுகள் சைவத்திற்காக அவர் செய்த அரும் பணிகளையும் சொல்லும்போது நமக்கு ஒரு வியப்பாக இருக்கும். அவ்வளவு காலமும் அவர் கூடயே வாழ்ந்த மாதிரியான உணர்வுகளை நமக்கு கொடுக்கும். நல்லது. சிவாயனம்.